கர்த்தருடைய சபையை அற்புதமா நினைக்கும் பொழுது அந்த இருதய கடினம் அப்படிலாம் செய்யும். இருதய கடினப்பட்டா என்ன செய்யும்? கர்த்தருடைய வார்த்தையை அல்லத்தட்டும், கர்த்தருடைய சமூகத்தை அல்லத்தட்டும். இருதய கடினம் கர்த்தர் செய்த அற்புதங்களை உணராது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது, ஜெபத்துல போய் உட்காராது, ஜெபத்தை ஒரு அற்பமா நினைக்கும். நல்ல பிரதர் தான், நல்ல சிஸ்டர் தான், நல்லவங்க தான், என்னவோ அப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே அற்பமா ஒரு அலட்சியப்படுத்துவார். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு அலட்சியம் வந்துடும். ஆண்டவருடைய ஊழியமா, சபையா அப்படின்ற மாதிரி, ஜெபமா ஒரு அல்லத்தட்டு, ஒரு அலட்சியம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆனா இருதயம் கடினப்படுவதற்கு முன்பாக ஜெபம் என்றால் முன்னாடி நிற்போம். கர்த்தருடைய வார்த்தை பேசினா ஆமென் அல்லேலூயா இது எனக்கு தான் அப்படின்னு நினைப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவோம். ஆனா இருதயம் மட்டும் கடினப்பட்டுருச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தி நாம் நம்முடைய சொந்த எண்ணத்துல, சொந்த நினைவுல நமக்கு எது நீதி, நமக்கு எது நியாயம் என்று படுகிறதோ சுய நீதியிலே, சுய நியாயத்திலே, சுய சிந்தையிலே நாம் நிற்க ஆரம்பித்து விடுவோம்.